Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு சார்பில் வெற்று விளம்பரத்திற்காக நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் நகராட்சி தலைவர் சரஸ்வதி பூபதி ஆகியோர் தனித்தனி குழுக்களாக பிரிந்து மனுக்கள் பெற வந்ததால் அரசு அதிகாரிகள் திணறினர். மேலும் யாரிடம் மனுக்களை வழங்கினால் உடனடியாக தீர்வு காண முடியும் என சிந்தித்து பொதுமக்களும் குழம்பினர். உட்கட்சி பூசலை தீர்க்க முடியாத இவர்கள்தான் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண போகிறார்களா என பொதுமக்கள் வெளிப்படையாக விமர்சித்ததை காண முடிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே திருநங்கைகளுக்கு பட்டா வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாவட்ட ஊராட்சி குழு தலைவரிடம் திரளான பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆரம்பாக்கம் கிராமத்தில் ஸ்டாலின் அரசின் விளம்பர திட்ட முகாமில் கலந்து கொண்ட பெண்கள் திருநங்கைகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது குறித்து திமுக மாவட்ட ஊராட்சி குழு தலைவரிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எப்போது பட்டா வழங்கும் எனவும் கேள்வி எழுப்பினர். மதுரை சோழவந்தான் அரசு மருத்துவமனை அருகே தேங்கியுள்ள கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனை முன்பாக உள்ள கழிவுநீர் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்களின் சுகாதாரத்தின் மீது அக்கறையின்றி விளம்பர மோகத்தில் திளைப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றபோது அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த போது மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரியத்தின் அலட்சிய போக்கின் காரணமாக உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற விளம்பர திட்டம் பொதுமக்களுக்கு பலனளிக்காமல் இடைத்தரகர்களுக்கு வாழ்வளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய படிவங்களை பூர்த்தி செய்ய ஆட்கள் நியமிக்கப்படாததால் படிவத்தை பூர்த்தி செய்ய தெரியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதையடுத்து படிவத்தை பூர்த்தி செய்யவும் மனு எழுதி கொடுக்கவும் இடைத்தரகர்கள் 40 முதல் 50 ரூபாய் வாங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புரோக்கர் மாதிரி உட்காந்து ஆள் எழுதி கொடுத்துருக்காங்க. 40 ரூபா கேட்குறாங்க சொல்கிறாங்க. 40 ரூபா கேட்குறாங்க. ஏன் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் தானே ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். ஏன் அப்புறம் இந்த மாதிரி முகாம் நடத்துகிறாங்க இவங்க? இது என்ன சார் எழுத தெரியாது. எழுத தெரியாதவங்க பக்கத்தில் எழுதி போட்டு புரோக்கர் மாதிரி எழுதி கொடுக்குறதுக்கு காசு போட்டு வாங்கி உட்காந்துருக்காங்க. அதான் கேட்டேன், ஸ்டாஃபுகள் யாருமே இல்லையா? ஸ்டாஃபுகள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, ஒரு ஸ்டாஃபும் இல்லை. நீங்கள் அப்போ என்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க?